அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆவணி மாதத்துடைய சுக்கிர அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு வந்த இந்த நாளில் நம்ம எந்த தாந்திரிக பரிகாரங்கள் செஞ்சாலுமே நமக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம், சுக்கிரனுடைய ஒரு அம்சம். ரெண்டு பேருமே அந்த பணத்துக்கான ஒரு தேவதைகள் கூட சொல்லலாம். நமக்கு பணத்துக்காக நீங்கள் என்ன ஒரு பரிகாரங்கள் நாளைய தினத்தில் நம்ம செஞ்சாலும் சரி, நம்ம வேண்டிக்கிட்டாலும் சரி, நல்ல ஒரு நிறைஞ்ச செல்வங்கள் கண்டிப்பாக வீடு தேடி வருங்கிற ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரத்தில் நம்ம சொல்லுகின்ற ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை பண்ணாலே போதும். கல்லுப்பு பரிகாரம். எப்பயுமே அமாவாசை நாட்களில் கல்லுப்பு வச்சு நம்ம எந்த பரிகாரங்கள் செஞ்சாலுமே நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரும், நமக்கு வருமானங்கள் பெருகும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி கல்லுப்போடு சேர்த்து இந்த 2 பொருட்களையுமே நம்ம சூக்ஷ்மமான ஒரு நேரத்தில் மறைச்சி வைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்களே எதிர்பாராத அளவுக்கு குடும்பத்தில் அந்த பணமானது பெருகும், கடன்கள் தீரும், வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்களை பொறுத்துக்க முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே பணம் தான் ஒரு முதன்மையான ஒரு விஷயமே. ஏன்னா அந்த பணத்துக்காக தான் எல்லாரும் ஓடி ஓடி உழைக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த பணம் நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு வருமானம் பெருகணும், இந்த கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீரணும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வருமானங்கள் வரும், நிறைய பேர் சம்பாதிப்போம். ஆனால் தேவையில்லாத வீண் விரயங்கள், மாதம் மாதம் குடும்பத்தில் ஒரு மெடிக்கல் செலவு, வேறு அன்எக்ஸ்பெக்டட் செலவு, அப்படி ஏதாச்சும் ஒரு வீண் விரயங்கள் வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வீண் விரயங்கள் எதுவுமே ஆகாமல் வரக்கூடிய வருமானங்கள் சேமிப்பாக உயர்வதற்கு நம்ம நாளைக்கு வந்திருக்கக்கூடிய வெள்ளி சுக்கிர அமாவாசையில் இந்த அற்புதமான ஒரு பரிகாரத்தை செஞ்சாலே போதும். இதற்கு நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்லுப்பு தான். இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட கல்லுப்பு இருந்ததுன்னா அந்த ஜாடி இல்லாமல் தனியாக சின்னதான ஒரு கல்லுப்போட ஒரு கண்ணாடி ஏதாச்சும் ஒரு எடுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில் எடுக்கலாம், பீங்கான் எடுக்கலாம், அப்படி எந்த ஒரு இது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் எடுக்கக்கூடாது, எவர் சில்வர் எடுக்கக்கூடாது, வேறு எந்த மெட்டல் எடுக்கக்கூடாது. கண்ணாடி அல்லது பீங்கான் ஏதாச்சும் சின்னதான ஜாடி, இல்லாட்டி இந்த ஊறுகாய் பாட்டிலு, ஜாம் பாட்டிலு, இல்லை வேறு ஏதாவது குட்டியாக ஒரு பாட்டில் இருந்தால் கூட அந்த பாட்டில் கூட போதும் நமக்கு. அப்படி ஏதாவது ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க. இதில் நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் உப்பு புதுசாக நம்ம வாங்கி நம்ம வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி ஒரு 1/2 கிலோ பேக்கெட்டாச்சும் நம்ம வெள்ளிக்கிழமையில் கல்லுப்பு வாங்கி நம்ம பூஜைக்கு வச்சு பயன்படுத்துகிறப்ப நமக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு, அதாவது பணம்ங்கிறது பெரிய அளவில் கொட்டணுங்கிற கட்டாயம் கிடையாதுங்க. நம்முடைய தேவைக்கு, குடும்பத்துக்கு, அந்த வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பணம் எப்பயுமே கையில் புழங்குகின்ற ஒரு சூழல் நமக்கு இந்த கல்லுப்பு, இந்த மகாலட்சுமியுடைய அம்சமே கொண்டு தருங்கிற ஐதீகங்கள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு விசேஷங்கள் தான் கல்லுப்பு. நம்ம வீடுகளில் நம்ம சமைக்கிறதுக்கு உப்பு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த உப்பை நம்ம கரெக்டாக முறையான அந்த ஒரு மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணாலே குடும்பத்தில் செல்வ செழிப்பாகும்னு சில கருத்துக்கள் இருக்குது. அதாவது எப்பயுமே உப்பை இந்த கண்ணாடி இல்லாட்டி பீங்கான் ஜாடியில் தான், இல்லாட்டி மண் ஜாடியில் தான் நம்ம வச்சுருக்கணும். அப்படி வச்சுருக்கப்ப அந்த உப்பு ஜாடியை நிறைய பேர் தெரியாமல் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படி சுத்தப்படுத்திடுவாங்க. அது மட்டும் எக்காரணம் கொண்டு பண்ணக்கூடாதுங்க. குடும்பத்துக்கு மிகப்பெரிய தரித்திரத்தை நம்மளே கொண்டு வந்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி நம்ம சமைக்கிற போது இந்த கல்லுப்பு, அந்த உப்பு டப்பாவானது நம்முடைய வலது பக்கத்தில் தான் இருக்கணும்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது. அதே மாதிரி உப்பு ஜாடிக்கு அடியில் சின்னதான ஒரு தட்டு, அதாவது ஒரு உடன் பிளேட் வைக்கலாம், இல்லாட்டி ஒரு கண்ணாடி பிளேட்டையும் நீங்கள் வச்சுட்டு அதில் ₹1 இல்லாட்டி ₹5 நாணயம் வச்சு அதற்கு மேலே இந்த உப்பு ஜாடி நீங்கள் வச்சு பாருங்களேன். நிறைய பேர் இதை செஞ்சுருப்பாங்க. இது வரைக்கும் இப்போ தான் புதுசாக கேள்விப்படுறோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் நாளைக்கு இந்த வெள்ளிக்கிழமையில் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இதுக்கு என்ன ஐதீகம் கேட்டிங்கன்னா, அதாவது நமக்கு சிம்மாசனத்தின் மேலே மகாலட்சுமி அமர்ந்திருக்கிறதாக தான் ஒரு ஐதீகம். அதனால தான் இப்படி உப்பு ஜாடியை இப்படி முறையாக நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பணவரவு, தனவரவு கண்டிப்பாக இருக்குங்க. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை அமாவாசையில் சுக்கிர ஹோரை நமக்கு ராத்திரி வரக்கூடிய 8 to 9. ஏன்னா இந்த அமாவாசை திதி நமக்கு மதியானத்துக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. அதனால் ராத்திரி வரக்கூடிய 8 to 9 இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் கரெக்டாக நம்ம பயன்படுத்திக்கிட்டாலே போதும்.
நம்மளோட சமையலுக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த உப்பு ஜாடியில் நீங்கள் இது பண்ண வேணாம். தனியாக சின்னதான ஒரு கண்ணாடி பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கல்லுப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை ஏற்கனவே பேக்கெட் நாங்கள் இனி பிரிக்கவே இல்லை அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லாட்டி சிரமப்படாமல் ஒரு 1/2 கிலோ உப்பு மட்டும் நீங்கள் ஒன்று வாங்கிட்டு கொஞ்சமாக அதில் உப்பு அதில் கொட்டிட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா 2 சூக்ஷ்மமான பொருட்கள் இருக்குது. ஒரு பொருள் விரலி மஞ்சள், இன்னொன்று இந்த பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க வசம்பு. இந்த 2மே எல்லா கடைகள், நாட்டு மருந்துகள் எல்லா இடமும் கிடைக்கும். இதில் வந்து நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், விரலி மஞ்சள் இப்போ எங்கள் ஊரில் கிடைக்கவே மாட்டேங்குது, குண்டு மஞ்சள் தான் இருக்குது அப்படின்னா, இப்போ கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் குண்டு மஞ்சள் வச்சுக்கலாம். ஆனால் விரலி மஞ்சள் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த விரலி மஞ்சளும் வசம்பும் சேர்த்து நம்ம வைக்கிறப்ப அந்த ஒரு இடத்துல இந்த கல்லுப்போடு சேர்ந்து பண்ணுறப்ப நம்ம குடும்பத்துக்கு வரக்கூடிய அந்த பணத்துக்கான தடைகள், அந்த பிளாக்ஸு கண்டிப்பாக நமக்கு வந்து அது முறியடிக்கும்னு ஒரு ஐதீகங்கள் இருக்குது. நமக்கு ஏதாச்சும் ஒரு வருமானங்கள் பெருக்குவதற்கு, குடும்பத்தில் வந்து இந்த கடன்கள் எல்லாம் தீருவதற்கு அதற்கான ஒரு வாய்ப்புகள், வழிகள் கண்டிப்பாக இந்த 2 பொருட்களும் நம்ம வைக்கக்கூடிய அந்த உப்பு ப்ளஸ் நமக்கு அந்த நேரம் சுக்கரஹோரை ராத்திரி 8 to 9 இந்த அந்த நேரம், அதுவும் அமாவாசை நாளில் இப்படி எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த 2 விசேஷமான பொருட்களை நீங்கள் நாளைக்கு வைங்க. இந்த பாட்டில் மற்றவங்க யார் கண்ணிலையுமே படாத மாதிரி உங்களுடைய ஒரு அடுப்படியில் எங்கேயாச்சும் இருக்குது ஒரு ஓரத்தில், அப்படி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இல்லை உங்களுடைய சுவாமி ரூம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வச்சிடலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது முக்கியமான ஒரு பொருள் வைக்கக்கூடிய இடத்துல, அப்படி எங்கே வேணாலுமே அடுத்தவங்க கண்ணுக்கு, நம்ம வெளியாளங்களுடைய கண்ணுக்கு, யார் கண்ணுக்குமே படாத மாதிரி நீங்கள் இப்படி தனியாக ஒரு இடத்துல சூக்ஷ்மமான இடத்துல பத்திரப்படுத்தி வைங்க. இது 48 நாட்கள், அதாவது 48 days அதே இடத்துல அப்படியே இருக்கட்டும். எதற்காக இந்த 48 days அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மண்டலம் கணக்கு. நமக்கு அந்த மஞ்சள் எப்படியுமே இப்போ பூச்சிலாம் பிடிக்காது, வசம்பும் பூச்சி பிடிக்காது. அந்த உப்பு 48 daysக்கு அப்புறமேட்டு நீங்கள் எப்பயும் போல் இந்த உப்பை வந்து நல்லா கையில் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதை கால்படாத இடத்துல, இல்லாட்டி செடியில், கிச்சன் சிங்கில் அந்த மாதிரி விட்டலாம். இந்த மஞ்சளையும் வசம்பையும் நீங்கள் வந்து செடிக்கு ஓரத்தில் இல்லாட்டி மண்ணுக்குள்ளே நம்ம புதைச்சி வச்சிடலாம். திருப்பி அடுத்த முறை நம்ம வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இல்லாட்டி ஒரு செவ்வாய்க்கிழமை நீங்கள் மாற்றுறீங்கன்னா காலையில் 6 to 7 அந்த செவ்வாய் ஹோரையில் மாற்றுறது விசேஷம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில் இது மாதிரி சுக்கர ஹோரை வருது பார்த்திங்களா, காலையில் 6 to 7 இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய 8 to 9 இந்த நேரத்தில் இதே மாதிரி புதுசாக கல்லுப்பு வாங்கி இப்படி விரலி மஞ்சளும் நமக்கு அந்த வசம்பும் இந்த கல்லுப்பு 3மே சேர்ந்து இது மாதிரி யார் கண்ணுக்கும் படாத இடத்துல நீங்கள் இப்படி மறைச்சி வச்சு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு மாதிரி இருக்கும். இது என்ன இப்படி மறைச்சி வைக்கிறோம், நமக்கு இது வந்து பலன் கொடுக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனால் ஒரு முறை நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த ஒரு 48 நாட்களுக்குள்ளே உங்கள் வீட்டில் எவ்வளோ ஒரு பணப்புழக்கம் இப்படி இருந்துகிட்ருக்கு, பணத்துக்கு நம்ம கஷ்டப்படாமல் இருக்கோம், வீட்டுக்குள்ளே ஏதாவது வருமானங்கள் வருதா, பணம் பெருகுதாங்கிறத நீங்களே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க. ஏன்னா இந்த ஒரு தாந்திரிக பரிகாரமானது நிறைய பேர் வந்து செஞ்சு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பரிகார முறை. அதுவும் நாளைக்கு நமக்கு அமாவாசையில் வெள்ளிக்கிழமையில் இப்படி சுக்கரஹோரையில் நீங்கள் செய்கிறப்ப, இப்போ சப்போஸ் பெண்களுக்கு இப்போ நமக்கு பீரியட்ஸே ஆயிடுச்சு அப்படின்னா கூட உங்களுடைய குழந்தையோ கணவரோ இல்லை வீட்டில் யாராச்சும் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லைம்மா அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதற்கு அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை நம்ம ஹோரை நேரம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் 48 நாட்களில் இந்த ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு 200% நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார முறை. நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு பணவரவு வந்து வருமானங்கள் பெருகி கடன்கள் எல்லாம் அடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.